ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சண்டே ஸ்கூல் படிக்க வந்தக்கூடிய உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வத்து தாங்க, மனதில் பதிய உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த வெயிலுடைய அகோரத்திலிருந்து அருமையான பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணுமா கேட்கின்றோம். ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். கடந்த 12ஆம் தேதி தனது 6வது பிறந்த நாளை கொண்டாடின அருமையான தம்பி ஏபிள் மேத்யூ கோயம்புத்தூர்லேருந்து கொண்டாடினாங்க. அருமையான தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இப்போ ஏபிள் மேத்யூக்காக நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? ஆபிள் மேத்திக்காக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான உடன் பிறந்தக்கூடிய சகோதரியையும் அருமையான பிள்ளையும் ஆஸ்வதிங்க. ஆண்டவர் அக்னிதாமே வெளிநாட்டிலிருந்து மீண்டுமாக தாயகம் திரும்பி இந்த அருமையான பிள்ளைகள் தங்களுடைய படிப்புகளை தொடரும்போது ஆண்டவராக உமது கிருபை இந்த அருமையான பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். மீண்டுமாக இப்படிப்பட்ட அநேக பிறநாட்களை கொண்டு இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவராக உமது நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து இந்த குடும்பத்தை நீ வழிநடத்தணுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹாப்பி பர்த்டே ஆபிள் மேத்யூ. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கும் நம்ம பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாமா? கைகளை கூப்பிக்காங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, முழங்கார் படிட்டு கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாள் கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ எல்லாம் பத்திரமா இருங்க. ஏன்னா எல்லாருக்கும் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சில பேருக்கு ப்ரொமோட் ஆகி அடுத்த கிளாஸ் போயிருப்பீங்க. ஸோ பத்திரமா இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஓகேவா? ஆக்ஷன் சாங் பாடணுன்னா என்ன பண்ணணும்? உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் எழுந்து நிற்கணும். எழுந்து நின்னோன்னா நமக்கு பாட்டு போடுவாங்க. நீங்களும் கூட சேர்ந்து உங்களோட கைகள் கால்களை அசைச்சு பாட்டு பாடணும். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? வாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். மனப்பாட வசனம் படிக்கணும்னா நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எந்த
ஏற்பாடு சொல்கிறாங்க, அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆர் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோடைய பேஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய புக்கு எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெடி? சொல்லவா? கலாத்தியர், தமிழில் கலாத்தியர், கலாத்தியர். கலேஷியன்ஸ், இங்கிலீஷில் கலேஷியன்ஸ், தமிழில் கலாத்தியர். இப்போ அது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? வெரி குட், புதிய ஏற்பாடு. இப்போ சொல்லுங்கள் செகண்ட் ஸ்டெப்பு. புதிய ஏற்பாடு லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட்? ரைட் ஹேண்ட். இப்போ தேர்ட் ஸ்டெப், நம்ம ரைட் ஹேண்ட்னா இந்த ஆஃப்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆஃப்லேருந்து எடுத்தால் கொஞ்சம் பின்னாடி வரும், எபேசியருக்கு முன்னாடி வரும், எஃபிஷியன்ஸ்க்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? செகண்ட் கொரிந்தியன்ஸ்க்கு அப்புறம் வரும், எஃபிஷியன்ஸ்க்கு முன்னாடி வரும். ஓகே, கலாத்தியர் 5:21. ஓகே, கலாஷியன்ஸ் சாப்டர் 5 verse 21. நான் படிக்கிறேன். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. கலாத்தியர் 5:21. இப்போ நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடானது படிக்கிறோம். ஏன்னா படித்த மனப்பாட வசனமே கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாள் கழித்து கேட்கும்போது உங்களுக்கு மறந்து போயிடுது. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறோம். அதனால் நீங்கள் வசனங்கள் மறக்காமல் சொல்லணும். ஸோ எங்களோட சேர்ந்து மெட்டீரியலோட பார்த்து சொல்லுங்கள். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கலாத்தியர் 5:21. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரே வசனம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெருசானாலும் இந்த கலாத்தியர் புக்கையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. கலாத்தியர் இந்த 5:21 இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே இது மறக்காத ஒரு காரியமாக இருக்கிறோம். இதுன்னு இல்லை, நம்ம ஒரு குறிப்பிட்ட வசனங்களை திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நல்ல பெரிய பிள்ளைகளாகும் போது நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நம்மளும் வாரம் புது வசனங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நல்லா படிக்கிறீங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே வசனம் கேட்கும்போது மறந்து போயிடுது, சின்ன பிள்ளைங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த புது வேர்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது என்ன நடந்தது? நம்ம ஏரோ போட்டிருக்கோம், லெஃப்ட், ரைட்டு, அப், டவுன் எல்லாம் ஏரோ போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஏரோக்கும் இன்னைக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஏரோ வச்சு என்ன சொல்ல போகிறாங்க? தமிழில் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழில் அம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் ஏரோன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம்ல. போன வாரம் எதில் விட்டோம் ஞாபகம் இருக்கா? தாவீதும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜோனத்தன் பற்றி தானே பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்த்தோம்ல. இப்போது தாவீது ஜோனத்தன் கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் சொல்கிறான். அவன் பயப்படுற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான். என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் எல்லாம் கவனிச்சிங்கல்ல கதையை. என்ன சொன்னார் பார்க்கலாம்? யாருக்காவது தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆச்சு? தாவீது ஜோனத்தன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பா என்னை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் ஜோனத்தன் என்ன சொன்னார்? அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா ஒரு பொழுது அப்படி செய்ய மாட்டார். எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, என்னைய கேட்காம செய்ய மாட்டார் அப்படின்னு ஜோனத்தன் சொல்கிறாரு. ஆனால் தாவீது சொல்கிறதையும் நம்பினாரு. ஏன்னா தாவீது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ண ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. அதனால தாவீது சொல்கிறதையும் கேட்கணும் அப்படின்னு ஜோனத்தன் யோசிக்கிறார். இப்போ இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதான்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு பிளான் வந்துச்சு, ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன பண்ணலாம்? சரி, தாவீதை கூப்பிட்ற. தாவீது வா என்னன்னு சொல்லிட்டு தாவீது கிட்ட சொல்கிற. தாவீது, நீ சொல்கிறத நம்புகிறேன், ஆனால் எங்கள் அப்பா சொன்னதும் நான் நம்பணும். அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். அப்பா சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு 3 நாளுக்கு ராஜாவோட பந்தியில் எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? போஜனம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா,
நீ சொன்ன மாதிரியே அப்பா கிட்ட கேட்டு பார்க்குறேன். அப்பா கிட்ட கேட்குறேன், நீ காணுன்ற போது அப்பா கேட்பார்ல எங்க என்னீங்க அப்படின்னு. அப்பா கேட்கும்போது நான் வந்து உனக்கு நான் லீவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவோட ரியாக்ஷன் என்ன பார்க்குறேன். அப்படி ரொம்ப கோவப்பட்டாருன்னா அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ சொன்னது உண்மை, எங்க அப்பாவுக்கு மேல கோவம் இருக்குன்னு. ஆனா எங்க அப்பா அப்படியா, லீவ் தானே, சரி போயிட்டு வரட்டும், அடுத்த நாள் வரட்டும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்ப நான் சொன்னதுதான் கரெக்ட், எங்க அப்பாவுக்கு மேல கோவம் இல்லை அப்படின்னு ஜோனத்தன் சொன்னாரு. தாவீது சொன்னாரு, சரி ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்படியே பண்ணலாம். ஆனா ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்க அப்பா கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோ, அப்ப எனக்கு தகவல் நீ எப்படி சொல்லுவ? நீ கண்டுபிடிச்சிட்ட, அதே மாதிரி எனக்கு ஆபத்து இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு தாவீது ஜோனத்தனை கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், இதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, எப்போதுமே சந்திக்கிற ஒரு இடம் நம்மளது இருக்குல்ல, அங்க நீ போய் ஒளிஞ்சுக்கோ. அங்க வந்து ஏசேல்ன்ற ஒரு கல் இருக்கும்ல, அது பக்கத்துல நீ ஒளிஞ்சுக்கோ. நான் என்ன பண்றேன், அப்பா கிட்ட வர ரியாக்ஷனை பாத்துக்கிறேன். அப்பா சொல்ற மாதிரி நீ கோவப்படுறாரா இல்ல அமைதியா இருக்காரான்னு பாக்குறேன். நான் சொன்ன மாதிரி அவரு ரொம்ப அமைதியான ஆளா இருந்தாரு, சரி லீவ் தானேப்பா கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோ, நான் ஒரு பையனை கூட்டிட்டு வரேன் என் கூட. அவன்கிட்ட என்னோட போவன் ஆரோவும் கொடுத்துருவேன். அந்த போவன் ஆரோ வச்சு நான் ஒரு 3 அம்பு சுடுவேன். இந்த 3 அம்பு சுடும் போது நீ என்ன பண்றேன்னா அதை பார்த்துக்கிட்டே இரு. இப்ப நான் சுடுற அம்பு நீ ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த கல்லை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ, கல்லை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன அர்த்தம், நீ சொன்னதுதான் சரி, எங்க அப்பாவுக்கு மேல ரொம்ப கோவம் இருக்கு, ஆனால் நீ இந்த பக்கம் இஸ்ரேல் பக்கம் நீ வந்துடாத, வேற பக்கமா பார்த்துட்டு போயிடு. ஆனா அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி எங்க அப்பா வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு, கோவமே படல அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அதே அம்புங்களை உனக்கு பக்கத்துல போட்டுடுறேன், இப்புறம் போட்டுடுறேன். அப்படி போடும்போது அப்ப நான் என்ன சொன்னேன்னா அதுதான் சரி, எங்க அப்பாவுக்கு மேல கோவம் இல்லை, அவர் சமாதானமா தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தமாயிடும். புரியுதா? இதுதான் நான் உனக்கு கொடுக்குற அடையாளம். அதனால நீ நான் சொல்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கோ. நான் அடுத்த நாள் அப்பா கிட்ட போய் பந்தியில சாப்பிடும்போது அவரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு நான் உனக்கு சொல்றேன், சரியா அப்படின்னு சொன்னோன்னா தாவீதுக்கும் சரி யோனத்தன் சொல்றது தான் கரெக்டு, அதே மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி அம்பு எனக்கு அப்புறம் போய் விழுதா எனக்கு பக்கத்துல விழுதா அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. இப்போ ஜோனத்தன் சொன்ன மாதிரி அம்பு தாண்டி விழுமா பக்கத்துல விழுமா, அவங்க அப்பா கோவப்படுவாரா இல்ல சரின்னு சொல்லி சமாதானமா அமுச்சு விடுவாரா, அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். என்ன பசங்களா, அடுத்த வாரம் பார்க்கலாமா? பாய். ப்ளீஸ் கவனிச்சிங்களா, இங்கே ஜோனத்தானும் டேவிடும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இல்லை, டேவிட்க்கு ஒரு பயம் இருக்குது, ஆனால் அதை ஜோனத்தானுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை. ஜோனத்தான் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு ஜோனத்தான் சொல்கிறாங்க. டேவிட் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அப்பா இப்படி தான் என்னை வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, உனக்கு டவுட் இருக்குல்ல, நான் கிளியர் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு பிளான் பண்ணி நான் இந்த மாதிரி போய் கேட்டுட்டு நான் வருவேன், அப்போ நான் ஒரு 3 அம்பு நான் எய்வேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர் டூயிங் சம் பிளான், இல்லை தேர் டூயிங் சம் பிளான். ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் வீக் சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. சரி குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நீயும் ஏசப்பா பிள்ளை, நானும் ஏசப்பா பிள்ளை இல்லையா? நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட பிள்ளைங்களா இருக்கோம். ஆனால் நம்ம எல்லார குறித்தும் ஏசப்பா ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? எனக்கு ஒரு பிளான் இருக்குது, உன்னை குறித்து ஒரு பிளான் இருக்குது, உன் வீட்டில் இருக்கிற மம்மி டாடி குறித்து ஒரு பிளான் இருக்குது, வீட்டில் இருக்கிற குட்டி தம்பி குட்டி தங்கச்சி குட்டி பாப்பா இவங்களெல்லாம் குறித்து ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஏசப்பா நாங்கள் ஒரு மனுஷங்க, நம்ம என்னமோ சூப்பராக பிளான் போடுறோம் இல்லையா? நான் ஒரு கிங் மேக்கர், நான் எப்படிலாம் பிளான் பண்ணுறேன் பாருங்கள், நான் என்னெல்லாம் சூப்பராக பண்ணுறேன், என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக யாரும் பண்ண முடியாது, இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சம்டைம்ஸ் அது சக்ஸஸ் ஆகுது, சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? நல்ல காரியங்களுக்கு நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய ஞானத்தையும் நம்ம பயன்படுத்தணும். ஏசப்பா அதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல. சில காரியங்கள் தப்பாக செய்யும் போது அது ஏசப்பாக்கு பிரியப்படுறதில்ல. சரி, அப்போது ஏசப்பா நம்ம குறித்து என்ன பிளான் பண்ணுறாங்க? மனுஷங்க நம்மளே இவ்வளோ பிளான் பண்ணுறோம்ல, அப்போ ஏசப்பா என்ன பிளான் பண்ணுறாங்க? ஏசப்பா உன்னை குறித்தும் என்ன குறித்தும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களை குறித்து நான் இந்த பிளான் வச்சுக்க போகிறேன், இந்த குட்டி தம்பிப்பை குறித்து நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு ஏசப்பா நமக்காக செய்கிறாங்க.
இன்றைக்கி நம்ம சொல்லுவோமா, ஏசப்பா நானும் இன்றைக்கி உங்களுடைய பிளானில் ஒரு சின்ன பீஸாக இருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? கைகளை முடிக்க கைகளை குப்பிக்க கண்களை முடிக்க தலைகளை தாழ்த்திக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உங்களுடைய பிளான் மினிஸ்ட்ரியில் ஏசப்பா உங்கள் ஊழியத்தில் உங்களை பற்றி சொல்லுகிற ஒரு பெரிய ஊழியத்தில் நாங்கள் ஒரு சின்ன பீஸாக இருக்க என்ன குறித்து நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க ஏசப்பா? நான் உங்களுக்காக பெரிய வேலை செய்யணும் ஏசப்பா, உங்களோட பிள்ளையாக இருக்கணும், எங்களை வழி நடத்துங்க. ஏசின் மொழிச்சு மக்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம அதை குறித்த ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம், சரியா? இப்போ இந்த ஆக்டிவிட்டி நம்ம ஏன் பண்ண போகிறோம்னா, இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இது நீங்கள் மறக்காமல் பண்ணி உங்களை நீங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் டெஸ்க்குக்கு ஃப்ரண்ட்டில் இதை அழகாக நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க, சரி? அதை பார்க்கும் போதெல்லாம் ஏசப்பா என்ன குறித்து நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அந்த பிளானில் நான் இருக்கணும், உங்கள் ஊழியத்தில் நான் இருக்கணும். நான் என்னதான் டாக்டர், இன்ஜினியர், ஒரு பெரிய அஸ்ட்ரோனாட், இல்லை நான் ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், நான் என்ன மாதிரி ஆனாலும் நானும் ஒரு சின்ன காரியமாக, சின்ன ஒரு பீஸாக உங்களுடைய பிளானில் நான் இருக்கணும் ஏசப்பா. நான் ஏதோ இருந்தேன், வாழ்ந்தேன், ஒரு பெரிய ஆளாக இருந்தேன் அப்படின்னு நான் இருக்கக்கூடாது. அப்புறம் எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? விசேஷித்த பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், சரியா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் இல்லை ஒரு சர்க்கிள், உங்களுக்கு என்ன ஷேப் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் பீசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது என்ன பீசஸ்ன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஓகே, இதை கண்டுபிடிக்க முடியுதா? நான் கொஞ்சம் கலராக வெட்டி கொண்டு வந்திருக்கேன். இது என்னவா இருக்கும்? பசில்ஸ். ஓகே, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இது இந்த மாதிரி பண்ணால் அப்படி பசில்ஸ் வரும் இல்லையா? அழகாக இந்த மாதிரி ஒட்டி இது மாதிரி பசில்ஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இது நம்ம அங்கங்கே இப்போ நம்ம ஒட்டலாம். இப்போ நான் இதில் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பேப்பரில் நான் கம்மை ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு பசிலை நான் இப்படி ஓட்டுறேன். ஓகே, இது நான் சும்மா ஒரு இதுக்காக தான் பண்ணுறோம். நீங்கள் கரெக்டாக அழகாக அதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். இப்போது நான் இதில் கொஞ்சம் இப்படி ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பசில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஷேப்பு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு கீழே இங்கே ஒட்டுற மாதிரி ஒரு பசில் எடுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த சைடு காலியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைடில் இங்கே ஒரு பசில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, சும்மா ஒரு ரஃப்பாக நான் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணணுன்னா ரொம்ப அழகாக நீட்டாக 1 2 3 4 அந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் பசில்ஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது நான் இதில் ஒரு 2 இது எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, நான் காமிக்கிறேன். எழுத போகிறேன். யூஸ்வலாக அக்கா எழுதி கொண்டு வருவேன். இன்றைக்கி நான் எழுதலை, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எழுதணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். சொல்லுங்கள். ஐ ஆம் அ பீஸ் ஆஃப் காட்ஸ் ஒர்க். காட்ஸ் ஒர்க் இல்லைன்னா இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் தெரியுமா? நீங்கள் காட்ஸ் பிளான். ஓகே, இந்த மாதிரி அழகாக எழுதுங்க. ஐ ஆம் அ பீஸ் ஆஃப் காட்ஸ் பிளான். நானும் இதை பசிலில் ஒரு சின்ன பீஸ் இல்லையா? இந்த பசிலில் ஒரு சின்ன பீஸ் காணா போனாலும் அந்த பசில் கம்ப்ளீட் ஆகுமா? கம்ப்ளீட் ஆகாது இல்லையா? ஆனால் அப்போது எல்லா பசில் பீசஸும் இருந்தால் தான் அந்த பசில்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போது நம்ம ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறோம், ஏசப்பா நானும் இன்னைக்கு உங்களுடைய பிளானில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணுங்கள். இப்போ நான் இதில் ஒரு 2 3 ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறேன்.
இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். எல்லா குட்டி தம்பியும் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எழுதி உங்களுடைய டெஸ்கில் இல்லை நீங்கள் டேரெக்டாக எங்கே ரொம்ப அதிகமாக உங்கள் கண்களில் படக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இதை ஒட்டி வைக்கணும். ஓகே, ஐ ஆம் அ பீஸ் ஆஃப் காட்ஸ் பிளான். ஓகே, கடவுளுடைய ஒரு பிளானில், கடவுளுடைய பிளான் என்ன? ஊழியம் செய்கிறது, ஊழியம் பண்ணுறதுல எந்த விதமான ஊழியங்களாக இருக்க நமக்கு தெரியாது. பட் அதில் நான் ஒரு சின்ன பீஸாக நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ அழகாக பண்ணுங்கள், அழகாக செஞ்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் என்னதுக்கு அது? இதுதான் ஸ்பியர், ஈட்டி. ஓகே, இந்த ஈட்டி பெருசாக இருக்கும், மேலே இங்கே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈட்டி செஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். ஒலிவமலைக்கு அருகில் இருந்த ஊரின் பெயர் என்ன? பெத்பகேயு. அது ஆங்கிலத்தில் பெத்பகே அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க, தமிழில் பெத்பகேயு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி, இயேசுவை இவர்கள் யார் என்று கேட்டது யார்? சில பேர் நகரத்தார் மட்டும் சொல்லியிருக்காங்க. எந்த நகரத்தார்? எருசலேம் நகரத்தார் என்பது சரியான விட. மூன்றாவது கேள்விக்கு பதில், அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனிகள் இல்லை. நாலாவது கேள்வி, திராட்சை தோட்டத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லி பின்பு போனது யார்? மூத்த மகன். ஐந்தாவது கேள்வி, வாக்கியத்தை முடிக்கவும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த 5 கேள்வியும் பேஜி படமும் மெமரி வேர்ஸ் வீடியோவும் அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் படிப்பாங்க. கவனமாக கேளுங்க. ஆஷிஷ் மேத்யூ கே புழல், ஏபிள் மேத்யூ கே கோயம்புத்தூர், ஆட்லின் ஜூனியா எஸ்தர் ஏ கோயம்புத்தூர், அகப்பே யாழினி CS திருவனந்தபுரம், ஆனி ஜொகனா செவாப்பேட்டை, பிளெஸான் DP கைவண்டூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜான் சுவிட்சர்லாந்து, ஆனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் VJ திருநின்றவூர், ஜோகன் சாமுவேல் ஜெஷுவன் M பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா M பெங்களூர், ஜூடா பென்னர் ஹே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் G கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் DP கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் CS திருவனந்தபுரம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி GP கரூர், சிடேல் ஆட்ரினா A கொளத்தூர். போன வாரம் ஹேண்ட் பேட்ச், கை படம் பேட்ச் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் இப்ப வரும். உங்க படமும் வரும், கவனமா பாருங்க. இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். விருந்துக்கு வந்தவர்களை பார்க்கும்படி வந்தது யார்? விருந்துக்கு வந்தவர்களை பார்க்கும்படி வந்தது யார்? 2வது கேள்வி, சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையதாய் இருந்தது? சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையதாய் இருந்தது? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்?
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? 4வது கேள்வி, திருமணம் முடித்த சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? திருமணம் முடித்த சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 5வது கேள்வி, இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேஜி படம் குத்தி மெமரிவர்ஸ் வீடியோவை வரக்கூடிய 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பணும். 9841250070 அனுப்பணும், மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 21ஆம் தேதி ஏப்ரல் மாசத்துல இருந்து 27ஆம் தேதி ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா உங்க அழகான படம், உங்க பேரு, உங்க ஊரு, உங்க டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்க உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டே ஆக்சுவல் பண்ணுவோம். என்னைக்குள்ள அனுப்பணும்? 16ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கூடியவரே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல அது 1க்கு 30, 60, 100 பலன் தருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். இந்த வெயிலுடைய அகோரத்தை நிமித்தமாக இந்த பிள்ளைகளுக்கு யாதொரு பாதிப்புகள் நேரிடாமல் இந்த பிள்ளைகள் நன்றாக படித்து விசேஷமாக தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல கனத்தையும் மதிப்பையும் உருவாக்குவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுமா கேட்கின்றோம். விசேஷமாக இந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் விளங்கட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.